ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்தி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேர்க்கடலை வறுத்து இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே வெல்லம் எடுத்திங்கனாலே வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். இப்போது வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை பல்ஸ் மூடில் ஒரு 4லேருந்து 5 வாட்டி நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தூளாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக இருந்தாலே போதும். இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அதில் 1/2 மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் நெய்யில் நல்லா வதங்கி வரணும். இதை வதக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இது. இப்போது தேங்காய் லைட்டாக கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் கெட்டியாக வரணும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா கெட்டியாக வரும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடைங்கள்லே கிடைக்கும் இல்லையா, அந்த அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன், அப்போ டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவு கூட நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெதப்பான தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரண்டிலே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த பதம் நமக்கு கிடைக்காது. நீங்கள் கரெக்டான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை வச்சே பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாலே போதும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவுமே நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரணத்தை உள்ளே வைக்கணும். அதுக்காக என்கிட்ட இந்த அச்சு இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த அச்சு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் மாவை நல்லா உருண்டையாக தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு மடித்து விட்டுக்கோங்க. அது சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த அச்சை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த அச்சில் ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை எடுத்து 2ஆக பிரிச்சுக்கலாம். அது ஒரு பாதியை எடுத்து அந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ இதில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு அந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடும் மீதி இருக்க உருண்டையை எடுத்து அந்த மாதிரி சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட அதில் என்ன பண்ணுறன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் நீங்கள் எதுவுமே பிரிஞ்சு வரவே வராதுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம இதை. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி மீதி இருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் நல்லா நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம பூரணத்தை உள்ளே வச்சாச்சு. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூரண அச்சு வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது அதில் இருக்க தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆயில் தடவி வச்சுக்கிறேன். இந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போது இட்லி குண்டானை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக கையில் தண்ணியை தொட்டுட்டு அந்த கொழுக்கட்டை மேலே கை வச்சு பாருங்கள். கொழுக்கட்டை நம்ம கையில் ஒட்டுச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். அது ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களையும் நம்ம இது செஞ்சு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸிங்க. இதில் நம்ம வேர்க்கடலை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.